எனது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்ற செயல்முறை மருத்துவங்க அவங்களோட பேருக்கு முன்னாடி டாக்டர் ஆட் பண்ணிக்கலாமா? ஆமா மக்களே, பல வருடங்களா நடந்த போராட்டத்துக்கு அப்புறமா நேஷனல் கமிஷன் ஆஃப் அலைட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் மூலமா கம்பிட்டன்சி பேஸ்டு கரிக்குலம்னு ஒரு புதிய பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இப்போ செயல்முறை மருத்துவம் ஒரு முதன்மை சிகிச்சை தொழிலா கருதப்படுது. இந்த கரிக்குலம் உலக தரத்துக்கேத்த WFOT தரத்துக்கு அமைச்சிருக்காங்க. அதனால இந்திய ஓட்டிகள் உலக அளவுல இப்ப அங்கீகரிக்கப்படுவாங்க. இது மாதிரி பல காரணங்களால இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் DR அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸா ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது டாக்டர் ஸ்வேதா ரமேஷ் பாபு, அதுக்கு பின்னாடி MBBS போடுற மாதிரி OT அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். என்னதான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தனியா சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாலும் கூட அவ பேருக்கு முன்னாடி டாக்டர் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்களுக்கு இந்த கரிக்குலம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இது ஒரு பாடத்திட்டம் மட்டும் கிடையாதுங்க, இந்திய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ல ஒரு புதிய யுகத்துக்கான ஆரம்பமும் கூட. என்னதான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் ஏற்கனவே இந்தியன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இது அரசாங்கமா இப்ப அறிவிச்சிருக்கிறதுனால மித்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆக்குபேஷனல் தெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ப்ரௌட் டு பி an occupational therapist மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் I am a proud occupational therapist.